அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிவிஷன் மெட்டீரியலும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நான்கடி செய்யுள். அடுத்த வினா, ஒன்று கலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்று கலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்த வினா, நவ்வி என்பதன் பொருள் என்ன? நவ்வி என்பதன் பொருள் மான். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு அப்படிங்கிறது தான். அடுத்த வினா, காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி அவர்கள். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் மணிமேகலை. அடுத்த வினா, மாகதம் எனப்படுவது என்ன? மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அடுத்த வினா, அகத்திணையின் வகைகள் என்ன? அகத்திணையின் வகைகள் மொத்தம் 7 இருக்குது. அடுத்த வினா பாருங்க, கரணத்தேர் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கரணத்தேர் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா கரணத்து ப்ளஸ் ஏர் அப்படின்னு வரும். அடுத்த வினா பாருங்க, அத்தி பூத்தது போல இவ்வடிகளில் விளக்கப்படுவது எது? அத்தி பூத்தது போல இந்த அடிகளில் விளக்கப்படுறது எது? ஆன்சர் அரிய செயல் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா, உயிரும் உடம்பும் போல இந்த வரிகளில் விளக்கப்படுவது என்ன? உயிரும் உடம்பும் போல இந்த வரிகளில் விளக்கப்படுவது ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்காங்க. பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? ஆன்சர் சத்தியவேத கீர்த்தனை. சத்தியவேத கீர்த்தனை. அடுத்த வினா, இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல் அப்படின்னா உங்களுக்கு இயை அப்படிங்கிறது தான். என்னே சிற்பியின் கைவண்ணம் இது எவ்வகை வாக்கியம்? என்னே சிற்பியின் கைவண்ணம் இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் என்ன? உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம். உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார்? உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. இலைமறை காய் போல என்பது என்ன? இலைமறை காய் போல என்பது மறைபொருள். அடுத்த வினா, வேளாண் வேதம் எனப்படும் நூல் எது? வேளாண் வேதம் நாலடியார். சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். அடுத்த வினா, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? ஆன்சர் வால்ட் விட்மன். ஓகேங்களா? வால்ட் விட்மன் அவருடைய சாயலில் எழுத தொடங்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னா சாகுந்தலம் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா, எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது?
உருசியா நாட்டில் இருக்குது. பின் வருவனவற்றுள் எது உருவகம் அல்ல? பின் வருவனவற்றுள் எது உருவகம் அல்ல? கயற்கண் அப்படிங்கிறது தான் கயற்கண். அடுத்த வினா, கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? ராச தண்டனை அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் படைத்த நாடக நூல். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.